பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் ஒரு சில தினங்களிலே, ஒரு நாட்களிலே துல்ஹஜ் மாதம் நம்மை அடைய இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முதல் 10 நாட்கள் செய்கின்ற அமல்களை விட வேறு எந்த நாட்களிலும் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவைகளாக இல்லை என்று சொல்கிறார்கள். நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்கிறார்கள். ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் தான். யார் ஜிஹாத் செய்து பொருளையும் உயிரையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த அமலை தவிர என்று சொல்கிறார்கள். இந்த நாட்களிலே அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமான உபரியான வணக்க வழிபாடுகளை செய்வது, அதிக தர்மங்கள் தருவது, விக்ர்களை செய்வது, அல்லாஹுவை புகழ்வது போன்ற காரியங்களை நிறைய செய்து நாம் நன்மைகளை அதிகமாக கொள்ளையடிக்க முடியும். இந்த 10 நாட்களிலே நோன்பு வைக்க நாடினால் 9 நாட்கள் நாம் நோன்பு வைத்துக் கொள்ள முடியும். 10வது நாளன்று, பெருநாள் தினத்தன்று நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்ற 9 நாட்கள் நோன்பு வைத்தும் நாம் அதிகமான நன்மைகளை பெற இயலும். அரபா தினத்தன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நாட்களிலே சிறந்த நாள் அரபா நாள் என்று சொல்கிறார்கள். ஹாஜிகள் துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரபா மைதானத்திலே ஹாஜிகள் கூடுகின்ற அந்த தினம் சிறந்த தினம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அன்று ஹாஜிகளை தவிர மற்றவர்கள் நோன்பு வைக்கின்ற நேரத்திலே, ஹாஜிகளுக்கு அன்று நோன்பு வைக்க கூடாது. ஹஜ் செய்யாதவர்கள் நோன்பு வைக்கின்ற நேரத்திலே அவர்களது 2 வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமது பல இபாதத்துகளின் வழியாக தானாகவே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பெரிய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து மீள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் எதையும் மன்னிக்கக்கூடியவன். சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலே அவன் அந்த இபாதத்துகளின் வழியாகவே மன்னிக்கின்றான். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். உதாரணமாக, நாம் தொழுகைக்கு செல்கின்ற நேரத்திலே ஒது செய்கின்றோம். ஒழு செய்கின்ற நேரத்திலே சில பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒழு செய்து தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறோம். தொழுகையின் சில அம்சங்கள் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. உதாரணமாக, ஆமீன் என்று நம் சத்தமாக சொல்லுகின்ற நேரத்திலே நமது ஆமீன் என்ற சத்தமும் மலக்குமார்கள் சொல்லுகின்ற ஆமீன் என்ற அந்த சொல்லும் ஒன்றாகின்ற நேரத்திலே, ஒரே நேரத்திலே ஒலிக்கின்ற நேரத்திலே நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தொழுகையிலே தொழுகையை முடித்து அந்த தொழுகை சில பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. சில குறிப்பிட்ட தொழுகைகள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. உதாரணமாக, ஜும்மா தொழுகை, ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி நிறைய இபாதத்துகளின் வழியாக தர்மங்கள் தருகின்ற நேரத்திலே சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ் சொல்கின்றான். இப்படியாக நமது இபாதத்துகளின் வழியாக சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்துக் கொண்டே இருக்கிறான். நாம் அவைகளை முறையாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். அந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையில இறையச்சம் இருக்க வேண்டும். முறையாக அந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே நம்மை அறியாமலே, நாம் கேட்காமலே நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர். நமது தொழுகையிலே நாம் அந்த பயணங்களை எல்லாம் அடைகின்றோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. தொழுகைக்கே நாம் செல்லாதவர்களாக இருக்கிறோம். தொழுகைக்கு சென்றாலும் சோம்பலுடையவர்களாக இருக்கிறோம். தொழுகையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறோம். இந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்ற நேரத்திலே நமது பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே இறையச்சம் உடையவர்கள் என்று சொல்கிறான்.
அல்லதீனஹும் ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று சொல்கிறான். தொழுகையிலே இறையச்சமுடையவர்கள் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறான் விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது. இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடுதான், தொழுகை விட்டும் அவர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறார்கள். அல்லதீனஹும் யுராவூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள், அவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகை இறையச்சமுடையதாகவும் அல்லாஹ் விரும்புகின்ற வழியிலும் நாம் செய்கின்ற நேரத்திலே இதே போலவே மற்ற இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இபாதத்தாக அது இருக்கின்ற நேரத்திலே நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இவைகளையெல்லாம் நாம் அடையாமல் நமது அடுத்து தௌபா என்ற ஒரு நாம் தௌபா செய்து மீள வேண்டிய பெரிய பாவங்களும் இருக்கின்றன. நம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானாக மன்னிக்கின்ற பாவங்களையே நாம் அதனுடைய பயனை அடையாமல் இருக்கின்ற நேரத்திலே மற்ற பாவங்களை எல்லாம் எவ்வாறு கழுவப் போகிறோம்? பெரிய பெரிய பாவங்கள் நமது வாழ்க்கையை பாவங்களிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பாவம் செய்யக்கூடிய ஒரு நேச்சரில் தான் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த பாவத்தை முறையான தௌபா செய்து அது அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் அல்லாஹ் சொல்கிறான். அதன் வழியாக பாவத்தை நன்மையாக மாற்றவும் முடியும் என்றும் சொல்கிறான். அல்லாஹும் ரசூலும் பல இடங்களிலே பாவ மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்று சொல்கிறார்கள், அதை நன்மையாக மாற்ற முடியும் என்று சொல்கிறார்கள். இதற்கு உதாரணமாக நாம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாயம் எவ்வாறு தௌபா செய்தது என்று ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நமக்கு இது பாடமாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஜுஹைனா குலத்தை சேர்ந்த அந்த பெண்மணி கர்ப்பிணியான நிலையிலே அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்கிறார்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று. தண்டனை என்று சொன்னால் அப்பொழுது கல்லெறிந்து கொள்வது. ஒரு கர்ப்பிணியாக ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமைக்கின்ற ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை குழந்தை பெற்று வரும்போது பணிக்கிறார்கள். குழந்தை பெற்று வந்ததன் பின்பாக அந்த கல்லெறி சம்பவம் நிறைவேற்றப்படுகிறது. அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் தானாக விரும்பி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், எனக்கு தண்டனையை கொடுங்கள், எனக்கு தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களின் உள்ளத்திலே இருந்த அச்சம், இந்த உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, மனிதன் என்ற அடிப்படையிலே நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை நான் செய்து அல்லாஹ்வின் அந்த பெரிய தண்டனையிலிருந்து தப்ப வேண்டும், இந்த மக்கள் என்னை விபச்சாரி என்று சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனது குழந்தையை விபச்சாரியின் குழந்தை என்று இந்த சமூகம் சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த தண்டனை தருகின்ற வேதனையை பற்றி எனக்கு கவலை இல்லை. தண்டனையின் வேதனைகளை நினைத்து பார்ப்போம் சகோதரர்களே. இந்த காலத்திலே தரக்கூடிய தண்டனை போய் மாதிரியா? ஒரு துப்பாக்கியால் சுட்டு அவர்களை கொல்லக்கூடிய ஒரு தண்டனையா? தூக்கு கயிறை மாற்றி தூக்கு கயிறை கழுத்திலே மாட்டி கொள்கின்றார்களே அந்த ஒரு மாதிரியான ஒரு தண்டனையா? ஒரு சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடிய துன்பம். இந்த துன்பம் கல்லெறிந்து கொள்வது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒரு துன்பம் சகோதரர்களே. ஒவ்வொரு கல்லடியும் ஒரு அபயத்தை புண்ணாக்கும், ரத்தம் ஓடும், சிறுக சிறுக சித்திரவதைப்பட்டு ஒரு சாக வேண்டிய நிலைமை. இதை தானாக விரும்பி வந்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்திலே இருந்தது இறை அச்சத்தை தவிர வேறு இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடுத்த கூட்டு நிறைவேற்றிய பின்பாக அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த பெண்ணுக்காகவா நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துகின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை கண்டிக்கும் விதமாக சொல்கிறார்கள், இவர்களுடைய இந்த பெண்மணியின் இந்த தௌபாவானது மதீனாவிலே உள்ள 70 நபர்களுக்கு பங்கிட்டாலும் இன்னும் மிச்சம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தௌபா இந்த தௌபா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள்.
அவங்க சர்டிபிகேட் தருகிறார்கள், இது ஒரு சிறந்த தௌபா என்று. இன்றைக்கு நமது நிலைமை என்ன சகோதரர்களே? இன்றைக்கு நாம் ஒரு தவறை, தௌபாவின் முதல் அடியே, தௌபாவுக்கு செல்வதற்கான முதல் ஸ்டெப்பே நாம் நமது தவறை உணர வேண்டும். தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாட்டியும் அல்லாஹ்விடத்திலே நமது மனசாட்சியின்படி நான் தவறுதான் செய்கிறேன் என்று. இன்றைக்கு தவறிலே மூழ்கி கிடக்கிறோம். அதை தவறு என்று கூட நினைப்பதில்லை. அதை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு தௌபா, முதலிலே தவறை உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அவன் தௌபா செய்ய வேண்டும் என்று விரும்புவான். தௌபா செய்வதற்கு விரும்புவான், அடுத்த அடி எடுத்து வைப்பான். அந்த பாவத்தை விடுவதற்கு முனைவான், அதை நினைத்து வருத்தப்படுவான், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க கையேந்துவான். எல்லாத்திற்கும் முதல் ஸ்டெப், முதல் அடி, அடித்தளம், நான் செய்வது தவறு, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியதை விட்டுட்டு நான் தவறை செய்கின்றேன், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்தவைகளை செய்கிறேன், பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற என் மனப்போக்கும் நமக்கு இல்லை சகோதரர்களே. அடுத்தவர்கள் யாரும் அதை சுட்டி காட்டினாலும் அதை நியாயப்படுத்தும் விதமாகத்தான் நமது வாதங்களும் அல்லது அதை சுட்டி காட்டியவரை வசைப்பாடுவதுமாக நமது நிலைப்பாடு இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுபட்டு இந்த சமூகம், அல்லாஹ்வின் ரசூல் வாழ்ந்த சமூகம் எவ்வாறு தௌபாவை ஏற்றுக்கொண்டார்கள், எவ்வாறு தாமாகவே முன்வந்து தண்டனையை ஏற்று தமது மேலுள்ள அந்த களங்கத்தை, அந்த பாவத்தை போக்கிக் கொண்டார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது சகோதரர்களே. இதே போலவே பல சம்பவங்கள் இருக்கின்றன. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை முறையாக செய், உனது சிறிய பாவங்களை நானே மன்னிக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த பாவங்களை கூட கழுவுவதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்? இபாதத்துகளை செய்வதற்கான மனப்பக்குவம் இல்லை. சோம்பலுடனும் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தொழக்கூடியவர்களாகவும், ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாகவும், புகழை விரும்பக்கூடியவர்களாகவும், பதவிகளை விரும்பக்கூடியவர்களாகவும், அடுத்தவர்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றும் நமது மனப்பக்குவம் இருக்கிறது. அந்த சமூகத்திலிருந்து நாம் படிப்பினையை பெற்று நானும் நீங்களும் அந்த ஒரு அந்தஸ்துக்கு, அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு, அவர்கள் இருந்த அந்த மனப்பக்குவத்தின் சில விழுக்காடாவது, சில பர்சன்டேஜ் ஆவது நமது உள்ளத்திலே ஊடுருவ வேண்டும். அது நமது செயல்களிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.